So hey guys, welcome back. So நம்மளோட நீட் பயாலஜி 360 தமிழோட கிளாஸ் 3 பார்த்துட்டு இருக்கோம். ஸோ இன்னைக்கு கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ யூனிட் 1 டைவர்சிட்டி இன் த லிவிங் வேர்ல்டோட செகண்ட் சாப்டர் பயாலஜிக்கல் கிளாஸிஃபிகேஷனோட கிளாஸ் 3 இன்னைக்கு பார்த்துட்ருக்கோம். ஸோ ஆல்ரெடி சாப்டர் 1 ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிட்டோம். சாப்டர் 2ல் ஆல்ரெடி 2 கிளாஸஸ் நம்ம எடுத்துட்டோம். ஆல் த இன்ட்ரோ கிளாஸஸ் அண்ட் கிங்டம் கிளாஸிஃபிகேஷன் அதோட ஃபீச்சர்ஸ் அதை பற்றி எல்லாமே பேசிட்டோம். இன்றைக்கி நம்ம புதுசாக ஒரு டாபிக் ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஸோ திஸ் இஸ் யுவர் சிலபஸ், உங்களோட நீட் சிலபஸ். ஸோ உங்கள் நீட் சிலபஸில் 5 கிங்டம் ஆஃப் கிளாஸிஃபிகேஷன் அண்ட் செலின் ஃபீச்சர்ஸ் ஆஃப் 5 கிங்டம்ஸ் இது ரெண்டுத்துமே நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டோம். ஸோ இன்றைக்கி கிளாஸில் நம்ம பார்க்க போகிறது கிங்டம் மொனீரா. ஸோ இதுவரையும் நம்ம கிளாஸ் எதுவுமே பார்க்காதவங்க போய் அந்த கிளாஸஸ்லாம் பார்த்துட்டு வாங்க. பிகாஸ் பேசிக்ஸ் எல்லாமே அதில் டீட்டெயிலாக டிஸ்கிரைப் பண்ணியிருக்கிறதுனால யூ வில் டேக் அ லெஸ் டைம் டு அண்டர்ஸ்டாண்ட். ஓகேவா, பேசிக் கிளியராக புரிஞ்சிச்சுன்னா மற்ற வர எல்லாத்தையுமே வந்து நீங்கள் ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு போகலாம். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அண்ட் டோன்ட் ஃபர்கெட் டு கிளிக் த பெல் ஐகான். ஸோ நம்ம இன்றைக்கி கிளாஸ் பார்க்க போகிறோம் கிங்டம் மொனீரா. கிங்டம் மொனீரா பற்றி நம்ம நிறைய பேசியிருக்கோம். ஸோ கிங்டம் மொனீரா இஸ் நத்திங் பட் கம்ப்ளீட்லி ஆஃப் பாக்டீரியாஸ். ஸோ இந்த பிக்சரில் பாருங்கள், இங்கே தெரிகிற எல்லா பாக்டீரியாஸும் தான் மொனீரா. ஸோ மொத்த பாக்டீரியாஸும் எது கீழே வரும் அப்படின்னா கிங்டம் மொனீரா கீழே வரும். ஸோ இதை மறக்காதீங்க. ஸோ கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் 5 கிங்டமில் நம்ம போன லாஸ்ட் கிளாஸில் கம்ப்ளீட்டாக இதை பற்றி டிஸ்கிரைப் பண்ணியிருக்கோம். ஸோ மொனீராவை பற்றி இந்த ஒரு திங்ஸ் மட்டும் மறுபடியும் ஒரு தடவை பார்த்துக்கோங்க. ஸோ மொனீரா வந்து ப்ரோகேரியாட் அப்படின்னா செல்லோட நியூக்ளியஸ் இன்னும் வளர்ச்சி அடையலை அப்படின்னு அர்த்தம். ஸோ அது வளர்ச்சி அடையாததுனால இங்கே நியூக்ளியர் மெம்பரேன் மொனீராக்கு ஆப்சண்ட்டாக இருக்கும். ஸோ இந்த 2 விஷயம் தெரிஞ்சுக்கோங்க. அப்புறம் மோட் ஆஃப் நியூட்ரிஷன். ஸோ அதோட ஃபுட் எப்படி எடுத்துக்குது அப்படின்னா சேம் ஐனோ ஆட்டோட்ரோபிக் அதாகவும் ஹெட்டிரோட்ரோஃபிக்காகவும். ஆட்டோட்ரோபிக் அப்படின்னா ஸோ தனக்கு தானே உணவு சமைச்சிக்கும். ஹெட்டிரோட்ரோஃபிக் அப்படின்னா மற்றவங்க கிட்டேருந்து தனக்கு தேவையான உணவை எடுத்துக்கும். ஸோ இந்த 2 விதத்துலையுமே வந்து பாக்டீரியாஸோட சர்வைவலை நடத்திட்டுருக்கு. ஸோ இந்த 3 விஷயம் நமக்கு பேசிக்காக தெரிஞ்சால் போதும். இப்போ கிங்டம் மொனீராக்குள்ளே போவோம். ஸோ கிங்டம் மொனீரா கிங்டம் மொனீரா நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். இட்ஸ் கம்ப்ளீட்லி ஆஃப் பாக்டீரியாஸ். ஸோ பாக்டீரியாஸ் மட்டும்தான் வந்து சோல் மெம்பர்ஸ் ஆஃப் த கிங்டம். ஸோ பாக்டீரியாஸ் எங்கெல்லாம் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இட் லிவ் இன் ஆல் த எக்ஸ்ட்ரீம் ஹேபிடேட்ஸ். ஸோ நம்ம நினச்சி பார்க்க முடியாத எல்லா இடத்துலையுமே வந்து பாக்டீரியாஸ் இருக்கும். இதை பற்றி டீட்டெயிலாக இந்த கிளாஸ் ஃபுல்லாக பார்ப்போம். ஸோ வாட் இஸ் த எக்ஸ்ட்ரீம் ஹேபிடேட்ஸ் அப்படின்னா ஹாட் ஸ்ப்ரிங்ஸ், அதாவது பூமியிலேருந்து வெந்நீர் வந்து வெளியே வரும் அந்த மாதிரியான ஹாட் ஸ்ப்ரிங்ஸ் இடத்துல டெசர்ட். ஸோ டெசர்ட்ஸில் நோ ஹியூமிடிட்டி, இட் ஹாஸ் நோ லெஸ் டெம்பரேச்சர். அந்த மாதிரி சமயத்தில் ஸ்னோவில் அண்ட் டீப் ஓஷன்ஸ் இந்த மாதிரி எக்ஸ்ட்ரீம் ஹேபிடேட்ஸ் எக்ஸ்ட்ரீம் டெம்பரேச்சர் கிளைமேட் இருக்கிற ஏரியாவில் பாக்டீரியாஸ் வாழும். அது மட்டும் இல்லாமல் மெனி ஆஃப் தேம் ஆர் லிவிங் ஆஸ் அ பேரசைட். ஸோ பேரசைட்ஸ் பற்றி லாஸ்ட் கிளாஸில் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கோம். ஸோ பேரசைட்ஸ் அப்படின்னா ஒட்டுண்ணி. ஸோ மற்றவங்க மேலே ஒட்டுண்ணியாக வாழ்ந்து அவங்கக்கிட்டேருந்து தனக்கு தேவையான ஃபுட் அண்ட் ஷெல்டரை அது எடுத்துக்கும். ஸோ திஸ் இஸ் ஆல் ஆஃப் த கிங்டம் மொனீரா. இதேமாரி நம்ம கிங்டம் மொனீராவோட கிளாஸிஃபிகேஷன் பார்ப்போம். ஸோ பிஃபோர் தட் ஹியர் ஸோ நம்மளோட சாப்டரில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா கிளாஸிஃபிகேஷன் ஆஃப் மொனீரா இன்டு மேஜர் குரூப்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ மொனீரா, புரோட்டிஸ்டா, ஃபங்கை இது 3மே எப்படி கிளாஸிஃபை பண்ணி அதுக்குள்ளே என்னென்ன மேஜர் குரூப்ஸ் இருக்குது அப்படின்றத நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் யூ பாக்டீரியா அப்படின்றது மொனீரா கீழே இருக்கா, புரோட்டிஸ்டா கீழே இருக்கா, இல்லை ஃபங்கை கீழே இருக்கான்னு கேட்பாங்க. இட்ஸ் அண்டர் த மொனீரா பிகாஸ் யூ பாக்டீரியா அப்படின்னா பாக்டீரியா அப்படின்னு சொல்லிட்டாலே மொனீரா தான். ஸோ அந்த மாதிரி ஒவ்வொன்றுத்துக்குள்ளே என்னென்ன மேஜர் குரூப்ஸ் இருக்குது அப்படின்றத நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும். இதுதான் நம்ம சிலபஸோட 3rd பாயிண்ட். ஸோ கேட்டகரிஸ் ஆஃப் பாக்டீரியா பார்ப்போம். ஸோ பாக்டீரியாஸ் வந்து எப்படி குரூப் பண்ணுறாங்க அப்படின்னா 4 கேட்டகரிஸாக பிரிக்கிறாங்க. ஃபர்ஸ்ட் திங் ஸ்பெரிக்கல் காக்கஸ், இன்னொன்று ராட் ஷேப், இன்னொன்று கமா ஷேப், இன்னொன்று ஸ்பைரலம். ஸோ இந்த 4மே வந்து இதுதான். ஸோ ஸ்பைரல் ஷேப் அண்ட் பேஸ்லர் ஷேப், கமா ஷேப், அதுக்கப்புறம் பார்த்தோன்னா வந்து ரவுண்ட் ஸ்பெரிக்கல் ஷேப். ஸோ இந்த ராடு, ஸ்பைரல், அதுக்கப்புறம் வந்து ரவுண்ட் அண்ட் காலரே இது எல்லாமே பார்க்குறோம். இந்த விப்ரியோ பார்த்தீங்க அப்படின்னா விப்ரியோ காலரே, நம்ம காலராவை காஸ் பண்ணுற அந்த பாக்டீரியா பார்த்தேன் அப்படின்னா இந்த ஷேப்பில் தான் இருக்கும். ஸோ இந்த 4 தான் வந்து டிஃப்ரெண்ட் கேட்டகரிஸ் ஆஃப் பாக்டீரியா. இது ஜஸ்ட் நோ, நம்ம அதுக்கப்புறம் போகலாம். மேபி கொஷின்ஸ் வந்து ஹவு மெனி டைப்ஸ் ஆஃப் பாக்டீரியா அப்படின்ற பேசிக்காக வச்சு ஆரம்பித்தாங்க அப்படின்னா 4 டைப்புன்றதை மனசை வச்சு அதுக்கப்புறம் ஆன்சர் பண்ணுங்கள். இப்போ பாக்டீரியா அதாவது கிங்டம் மொனீராவை 2ஆக பிரிக்கிறாங்க.
ஒன்று அரக்கே பாக்டீரியே, இன்னொன்று யூ பாக்டீரியே. ஸோ நம்ம ஆல்ரெடி சொல்லியிருக்கோம் யூ அப்படின்னாலே என்ன அர்த்தம் அப்படின்னா ட்ரூ அப்படின்னு அர்த்தம். ட்ரூ அப்படின்னா உண்மை அப்படின்னு அர்த்தம். ஸோ இதுதான் உண்மையான பாக்டீரியா. அரக்கே பாக்டீரியா அப்படின்றது இதுக்கு ப்ரீவியஸ் வெர்ஷன். ஸோ இன்னும் முழுமையாக வளர்ச்சி அடையாத பாக்டீரியா அரக்கே பாக்டீரியா. ஸோ நான் ஆல்ரெடி சொல்கிற மாதிரி புக்கு கையில் வச்சுக்கோங்க. ஒவ்வொன்றும் லிசன் பண்ணி ஒவ்வொரு வார்த்தையும் நீங்கள் டீகோட் பண்ணி எழுதி வச்சுட்டிங்கன்னா அவ்வளோதான். பிகாஸ் மெடிசன் படிக்க போகிற எல்லாருமே வந்து ஒவ்வொரு டேர்மோட மீனிங் தெரிஞ்சிட்டாலே போதும். அதை வச்சு அப்படியே வந்து லீட் டவுன் பண்ணி ஃபர்தராக மூவ் ஆகணுமே தவிர பேசிக்கே நமக்கு தெரியாமல் நீங்கள் என்ன படிச்சிங்கனாலும் படிக்க முடியாது. பிகாஸ் இட் கன்சிஸ்ட் ஆஃப் 1000 டிஃப்ரெண்ட் வெரைட்டிஸ் இன் 1000 டிஃப்ரெண்ட் டைரக்ஷன்ஸ். ஸோ எல்லாத்தோட அடிப்படையும் நீங்கள் புரிஞ்சு வச்சுக்கிறது தான் அங்கே வந்து வில் மேக் யூ ஆஸ் அ பெட்டர் பர்சன். ஸோ அரக்கே பாக்டீரியா யூ பாக்டீரியா இது ரெண்டுத்தை பற்றி தான் இன்னைக்கு கிளாஸில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ கமான். அரக்கே பாக்டீரியா அப்படின்னா நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன் நல்ல வளர்ச்சி அடையாத பாக்டீரியா. அதனால இதில் ஒரே ஒரு ஃப்ளாஜிலம், அதாவது ஒரே ஒரு ஃப்ளாஜிலம் தான் வந்து மொட்டைல் பண்ணுறதுக்கு இருக்குது. அதே மாதிரி அதோட செல்வால் ஒன்றும் அவ்வளோ இதுவாக வளர்ச்சி அடைஞ்சிருக்காது. ஸோ இந்த அரக்கே பாக்டீரியாவோட கேரக்டரிஸ்டிக்ஸ் பார்த்தோம் அப்படின்னா இட் லிவ் இன் சம் ஆஃப் த ஹார்ஷ் ஹேபிடேட்ஸ். ஸோ சில எக்ஸ்ட்ரீமான ஏரியாஸில் தான் வாழ்கிறோம், லைக் சால்ட்டி ஏரியாஸ். ஸோ கைஸ் இந்த டேர்ம்ஸ் எல்லாம் முக்கியம். இதை நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன், நீங்கள் நோட்ஸ் எடுத்துக்கோங்க. ஃபர்ஸ்ட் ஒன் சால்ட்டி ஏரியாவில் ஹாலோ பைல் அப்படின்னு இருக்குங்களா. இங்கே பைல் அப்படின்னா லவ் ஆர் லைக் அப்படின்னு அர்த்தம். அதாவது என்னென்னா பிடிச்சிருக்கு அப்படின்னு அர்த்தம். ஸோ திஸ் இங்கே பைல் அப்படின்னு இருக்குங்களா. ஸோ இது வந்து என்ன அர்த்தம் அப்படின்னா லைக் அப்படின்னு அர்த்தம். எஸ். ஹாலோ அப்படின்னா என்ன அர்த்தம்னா சால்ட் அப்படின்னு அர்த்தம். ஸோ ஹாலோ பைல் அப்படின்னா சால்ட்டை விரும்புகிற பாக்டீரியாஸ் அப்படின்னு அர்த்தம். ஸோ இந்த பாக்டீரியாஸ்க்கு சால்ட்டு பிடிக்கும், அதனால சால்ட்டாக இருக்கிற ஏரியாவுக்கு போகும். ஸோ சால்ட்டாக இருக்கிற ஏரியாலாம் என்னென்னா வந்து கடலோரம் இது எல்லாமே பார்த்திங்கன்னா ரொம்ப உப்பாக இருக்கும். அதே மாதிரி டெசர்ட் ஓரம் அது எல்லாமே பார்த்திங்கன்னா உப்பாக இருக்கும். ஸோ ஹாலோபைல்ஸ் அப்படின்னா சால்ட் லைக்கர்ஸ் அப்படின்னு அர்த்தம். நெக்ஸ்ட்டு தெர்மோ அசிடோ பைல் அப்படின்னு இருக்குங்களா. ஸோ இதில் பைல் அப்படின்னா லைக், தெர்மோ அப்படின்னா டெம்பரேச்சர், அசிடோ அப்படின்னா ஆசிட். ஸோ டெம்பரேச்சர் அதிகமாக ஆசிட் இருக்கிற ஒரு இடத்த லைக் பண்ணால் அது பேர் தெர்மோ அசிடோ பைல். அதே மாதிரி மெத்தனோஜென் அப்படின்னா ஜென் அப்படின்னா உருவாக்கம் அப்படின்னா வந்து ஜெனரேட்டிங் அப்படின்னு அர்த்தம். ஜெனரேட்டிங் அப்படின்னா என்னென்னா உருவாக்குது அப்படின்னு அர்த்தமா. மெத்தனோ அப்படின்னா மீத்தேன் அப்படின்னு அர்த்தம். ஸோ மீத்தேன் நம்ம எல்லாருமே படிச்சிருப்போம். இட்ஸ் அ பேசிக் கார்பன் ஹைட்ரோகார்பன். ஸோ மெத்தனோ அப்படின்னா மீத்தேன் ஜெனரேஷன் பண்ணுற இடம். ஸோ தீஸ் 3 things clear. ஸோ ஏதாவது டவுட் இருந்தால் உடனே போஸ்ட் பண்ணுங்கள், ஐ வில் ஆன்சர் யூ. ஸோ ஹாலோபைல், தெர்மோ அசிடோபைல், அதுக்கப்புறம் மெத்தனோஜென். ஸோ இது 3 இடத்துலையுமே வந்து அரக்கே பாக்டீரியா வாழும். ஸோ மெத்தனோஜென் பற்றி பார்த்தோம் அப்படின்னா மெத்தனோஜென்ஸ் எங்கே இருக்கும் அப்படின்னா கட் ஆஃப் ruminant animals. ruminant animals அப்படின்னா என்ன, கவுஸ் அண்ட் பஃபெலோ. ஸோ அசை போடுது இல்லையா, புல்லை எடுத்து மென்று அசை போடுது இல்லையா, அந்த மாதிரி அசை போடும் விலங்குகள் கிட்ட வாழ்கிறது தான் மெத்தனோஜென் அப்படின்றது. ஸோ அது கவுஸ் அண்ட் பஃபெலோஸ். ஸோ இந்த பாக்டீரியாவால் தான் கவ் அண்ட் பஃபேலோலேருந்து மீத்தேன் கேஸ் உருவாகுது. ஸோ மீத்தேன் கேஸ் நம்ம ஊர்லெலாம் வந்து பார்த்தோம் அப்படின்னா மாடோட சாணத்தை வந்து எடுத்துகிட்டு போய் இது பண்ணி எரிவாயுவாக உருவாக்குவாங்க இல்லையா, அந்த எரிவாயு பேர் தான் மீத்தேன் கேஸ். ஸோ இது உருவாக்குறதுக்கு யார் காரணம் அப்படின்னா அரக்கே பாக்டீரியா. ஸோ அந்த கவ் பஃபேலோட வயிற்றுல எது இருக்கும், அங்கேருந்து ஃபுட் வந்த உடனே அந்த ஃபுட்டை அப்படியே கட் பண்ணி மீத்தேனாக மாற்றி அந்த மீத்தேனை அதோட வாயு இது பகுதியாக அதை வந்து வெளியேற்றும். ஸோ இதுதான் இதோட மெயின் திங். ஸோ அரக்கே பாக்டீரியா இஸ் த ரீசன் ஃபார் மெத்தனோஜென். இதை மறக்காதீங்க, இது கொஷினில் கேட்க நிறைய பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஓகே. ஸோ எஸ் நெக்ஸ்ட் ஒன் நம்ம பார்க்க போகிறது யூ பாக்டீரியா. ஸோ அரக்கே பாக்டீரியா மாதிரி யூ பாக்டீரியா பார்த்தோம் அப்படின்னா இட் ஹாஸ் அ பிகாஸ் இட்ஸ் அ ட்ரூ பாக்டீரியா அப்படின்றதுனால இட் ஹாஸ் அ ரிஜிட் செல் வால் அண்ட் மொட்டைல் பண்ணும்போது ஃப்ளாஜிலம். இதுக்கு பாருங்கள் 2 ஃப்ளாஜிலாக இருக்குது. ஸோ இதை வச்சு அது ப்ராப்பராக வந்து மொட்டைல் மூவ் பண்ணும். ஸோ thousands ஆஃப் பாக்டீரியா. ஸோ யூ பாக்டீரியா இஸ் ஆல்சோ நோன் அஸ் ட்ரூ பாக்டீரியா. எஸ். ஸோ யூ பாக்டீரியாவில் மொத்தம் 3 டைப் இருக்குது. ஃபர்ஸ்ட் திங் யூ பாக்டீரியா ஃபோட்டோசிந்தட்டிக் ஆட்டோட்ரோஃப். நெக்ஸ்ட் ஒன் யூ பாக்டீரியாவில் சீமோசிந்தட்டிக் ஆட்டோட்ரோஃப். நெக்ஸ்ட்டு ஹெட்டிரோட்ரோஃபிக் பாக்டீரியா. ஸோ யூ பாக்டீரியாவில் 3 டைப் இருக்குது. இந்த 3 டைப்பும் பார்ப்போம். அதுக்கு முன்னாடி இந்த வார்த்தையோட அர்த்தம் எதுவுமே வந்து
புதுசாக பார்க்குறவங்களுக்கு தெரியல அப்படின்னா இதோட ப்ரீவியஸ் வீடியோ பார்த்துட்டு வாங்க. பிகாஸ் ப்ரீவியஸ் வீடியோவில் இதை பற்றி மட்டும்தான் நான் வந்து கிளாஸ் எடுத்திருக்கேன். வாட் இஸ் ஃபோட்டோசிந்தட்டிக், வாட் இஸ் கீமோசிந்தட்டிக், இது ரெண்டுமே ஆட்டோட்ரோஃபிக்குள்ளே வருது. ஆட்டோட்ரோஃபிக்கில் வராது எல்லாமே ஹெட்டிரோட்ரோஃபிக் பக்கம் போகுது அப்படின்றத பற்றியில் டீட்டெயில் கிளாஸ் இருக்குது. ஸோ ஓகே, அதை பேஸ் பண்ணி நான் இப்போ நடத்துகிறேன், கவனிச்சுக்கோங்க. யூபாக்டீரியாவில் ஃபோட்டோசிந்தட்டிக் ஆட்டோட்ரோஃப் இஸ் அ ஃபஸ்ட்டு டைப். ஸோ ஃபோட்டோசிந்தட்டிக் அப்படின்னா என்ன? ஃபோட்டோனா லைட், சிந்தட்டிக் அப்படின்னா லைட் மூலமா எனர்ஜியை உருவாக்குது, சிந்தட்டிக்னா ப்ரொடியூஸ் பண்ணுது அப்படின்னு அர்த்தம். ஸோ இந்த பாக்டீரியா எல்லாமே ஆட்டோட்ரோஃபிக் பாக்டீரியா, தனக்கு தானே உணவு ரெடி பண்ணிக்கும். எப்படி அப்படின்னா வர வெளிச்சத்தை மட்டுமே வச்சு தன்னோட ஃபுட்டை ரெடி பண்ணுறது தான் ஃபோட்டோசிந்தட்டிக் ஆட்டோட்ரோஃப்ஸ். ஸோ இதை பற்றி ஃபர்தராக பார்ப்போம். ஸோ இந்த மாதிரி ஃபோட்டோசிந்தட்டிக் ஆட்டோட்ரோஃப்ஸோட டைப் என்ன அப்படின்னா சைனோ பாக்டீரியா தான் ஒரு எக்ஸாம்பிள். ஸோ ப்ளூ கிரீன் ஆல்கி அப்படின்னு சொல்லுவோம். இந்த சைனோ பாக்டீரியா வந்து ஃபோட்டோசிந்தட்டிக் ஆட்டோட்ரோஃப். ஸோ இதில் பிளான்ட்ஸ் கிட்ட இருக்கிற மாதிரி இதுலேயும் குளோரோஃபில் இருக்கும். அதே மாதிரி இது யூனிசெல்லுலார் அண்ட் காலனிஸாக தான் வாழும். ஸோ காலனியல் அப்படின்னா கூட்டமாக தான் வாழும், தனியாக வாழாது. ஸோ இது ஃப்ரெஷ் வாட்டர், மரைன் வாட்டர், டெரஸ்ட்ரியல் ஆல்கே இந்த மாதிரி எல்லா இடத்துலையும் வாழும். ஸோ இந்த காலனிஸை சுற்றி ஜெலட்டினஸ் ஷீத் இருக்கும். ஸோ ஜெலாட்டின் ஷீத் அப்படின்னாலே வந்து ஒரு பாதுகாப்பு உரை, ஓகே, ஒரு மாதிரி வழவழப்பான ஒரு பாதுகாப்பு உரை இந்த காலனிஸை சுற்றி இருக்கும். ஸோ இது மட்டும் பார்த்தோன்னா பொல்யூட்டட் வாட்டர் பாடிஸில் ப்ளூம் ஆகும். ஸோ இங்கே பாருங்கள், இந்த ஃபிகர் பாருங்கள், இதில் தெரியுதா ஒரு லேக் மாதிரி இருக்குது. அது மேலே பார்த்தோன்னா பச்சை கலர் பாசி கட்டி இருக்குது. அது பச்சை கலர் பாசி தான் சைனோ பாக்டீரியாவோட காலனிஸ். நம்ம இனிமேல் எங்கே அதை பார்த்தாலும் we have to remember the சைனோ பாக்டீரியா காலனிஸ். பிகாஸ் இது பாருங்கள், தண்ணி இது கிடைக்குது, மேல் பக்கத்தில் வந்து இது இந்த மாதிரி பாசி கட்டி இருக்கிறதுனால காற்றும் கிடைக்குது, சூரிய வெளிச்சமும் கிடைக்குது. மூணுத்தையும் வச்சு தங்கிட்ட இருக்கிற குளோரோஃபில்லை வச்சு எனர்ஜியை உருவாக்கி இது கன்சியூம் பண்ணி உயிர் வாழுது. ஸோ சைனோ பாக்டீரியான்றது ப்ளூ கிரீன் ஆல்கே. ஸோ கிரீன் அப்படின்னு வந்துட்டாலே அதுக்கு வெறும் சூரிய வெளிச்சம் இருந்தாலே போதும், தாங்கிட்ட இருக்கிற குளோரோஃபில்லை வச்சு அது உயிர் வாழும். இதுதான் ஃபோட்டோசிந்தட்டிக் பாக்டீரியா. ஸோ லிங்க் பண்ணி படிங்க எது படித்தாலும். ஸோ தென் இது பொல்யூட்டட் வாட்டர் பாடிஸில் மட்டும்தான் இது வளரும். பிகாஸ் பொல்யூட்டட் வாட்டர் பாடிஸ்னால் ஃபார் எக்ஸாம்பிள் இண்டஸ்ட்ரியிலேருந்து வெளியேற்றப்படுற அந்த தண்ணியில் பார்த்தோன்னா நைட்ரசன் வந்து அதிகமாக இருக்கும். அப்படி நைட்ரசன் இருந்தால் அது தேவையான எனர்ஜி அது கிடைச்சிருச்சு. ஸோ வெறும் சன்லைட்டை மட்டும் வச்சு அதால் உயிர் வாழ முடியும். அந்த மாதிரி பொல்யூட்டட் வாட்டர் பாடிஸில் தான் இது இருக்கும். இந்த மாதிரி பாசி கட்டினாலே அந்த தண்ணி வந்து பொல்யூட்டட் வாட்டர் அப்படின்றத நம்ம முடிவு பண்ணிடலாம். இட்ஸ் அ கைண்ட் ஆஃப் இண்டிகேட்டர் அப்படின்னு. ஓகே, ஸோ அது மட்டும் இல்லாமல் இந்த பாக்டீரியாஸ் வந்து அட்மாஸ்பியரிக் நைட்ரசனையும் வந்து ஃபிக்ஸ் பண்ணும். ஸோ யூஸிங் த செல் கால் ஹெட்டிரோசைட், இது கிட்ட இருக்கிற ஹெட்டிரோசைட் அப்படின்ற ஸ்பெஷல் செல்லை வச்சு காற்றுல இருக்கிற நைட்ரஜனை பிளான்ட்டுக்கு யூஸ் ஆகிற நைட்ரஜனாக மாற்றுறதுக்கும் வந்து இதுக்கு திறமை இருக்குது. எக்ஸாம்பிள் நாஸ்டாக், அனபெனா, இது ரெண்டுமே சைனோ பாக்டீரியாவோட ஒரு டைப். ஸோ சைனோ பாக்டீரியா ரொம்ப முக்கியம். கொஷின்ஸ் மோஸ்ட்லி இதுலேருந்து ஃபோக்கஸ் பண்ணுவாங்க. ஸோ இதை நல்லா பார்த்துக்கோங்க. ஸோ சைனோ பாக்டீரியா, ஸோ சைனைடு அப்படின்னாலே ஒரு மாதிரி ப்ளூ அண்ட் க்ரீன் கலரில் இருக்கும். ஸோ க்ரீன் அப்படின்னு சொல்லிட்டாலே அது ஃபோட்டோசிந்தட்டிக் டைப். ஸோ இதை நல்லா பார்த்துக்கோங்க. அதே மாதிரி ஹெட்டிரோசைட், ஹெட்டிரோசிஸ்ட் அந்த வார்த்தை முக்கியம். டியூ டு வித் யூஸிங் த ஹெட்டிரோசிஸ்ட் இது அட்மாஸ்பியரிக் நைட்ரஸ்னா மாற்றுது. கிளியர்? ஸோ நெக்ஸ்ட் பார்க்க போகிறது யூபாக்டீரியாவில் சீமோசிந்தட்டிக். ஸோ சீமோசிந்தட்டிக் இது அப்படியே பிரேக் பண்ணுங்கள். எஸ், சிந்தட்டிக்னா ப்ரொடியூசிங், சீமோ அப்படின்னா கெமிக்கல். ஸோ கெமிக்கல் வந்து தனக்கு தேவையான எனர்ஜியை ப்ரொடியூஸ் பண்ணுற பாக்டீரியா கீமோசிந்தட்டிக் பாக்டீரியா. ஸோ இட்ஸ் அ கைண்ட் ஆஃப் ஆட்டோட்ரோஃப். ஏன்னா வந்து இது வேறு யாரையுமே எதிர்பார்க்கல, அது கெமிக்கல் இருந்தால் போதும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு 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 பெரிய ஒரு வெண்ட் அப்படின்னா அதுலேருந்து வெப்பம் வெளியேறுது, அதுக்குள்ளே இருக்கிற கெமிக்கலை வாங்கி தனக்கு தேவையான இதுவை உற்பத்தி பண்ணிக்குது இந்த பாக்டீரியாஸ் எல்லாமே. ஸோ யூபாக்டீரியாவில் கீமோசிந்தட்டிக் ஆட்டோட்ரோஃபிக்கில் பார்த்தோம் அப்படின்னா வந்து வேரியஸ் இன்ஆர்கானிக் சப்ஸ்டன்ஸை ஆர்கானிக் சப்ஸ்டன்ஸாக மாற்றுறது இந்த பாக்டீரியாவோட ஒரு வழக்கம். ஸோ அது மட்டும் இல்லாமல் நைட்ரேட், அமோனியா இது எல்லாத்தையுமே வந்து இந்த மாதிரி இன்ஆர்கானிக் சப்ஸ்டன்ஸை ஆர்கானிக்காக மாற்றி தனக்கு தேவையான எனர்ஜியை வந்து அது இது பண்ணிக்கும். ஸோ அதே மாதிரி அதுக்கு தேவையான எனர்ஜியோட மிச்சத்தை ஏடிபியாக வந்து ப்ரொடியூஸ் பண்ணும். ஸோ ரீசைக்ளிங் நியூட்ரியன்ஸ்க்கு வந்து இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் நிறைய நாட்டில் வந்து சுரங்கங்கள்லாம் இருக்குது பார்த்தீங்களா, அந்த சுரங்கத்தில் யூபாக்டீரியாவை யூஸ் பண்ணி இந்த சீமோசிந்தட்டிக் பாக்டீரியாவை யூஸ் பண்ணி தான் தனக்கு தேவையான இதுவை ரீட்ராக்ட் பண்ணி எடுத்துக்கிறாங்க. ஸோ இதுதான் சீமோசிந்தட்டிக் ஆட்டோட்ரோஃபிக் பாக்டீரியாவோட ஸ்பெஷாலிட்டி. நெக்ஸ்ட் ஒன் ஹெட்டிரோட்ரோஃபிக். ஸோ ஹெட்டிரோட்ரோஃபிக்னு ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், மற்றவங்கள சார்ந்து வேற ஒரு விஷயத்தை சார்ந்து அது உயிர் வாழும். ஸோ ஹெட்டிரோட்ரோஃபிக்கில் பார்த்தோம் அப்படின்னா வந்து இட்ஸ் அன் இம்பார்ட்டன்ட் டீகம்போசர்.
பிகாஸ் உயிரில்லாத பொருள் மேலே ஏறி உயிரில்லாத பொருளை டீகம்போஸ் பண்ணுறது இந்த பாக்டீரியாவோட முதல் வேலை. ஸோ இந்த பாக்டீரியாவால் தான் நம்ம வந்து பால் வந்து தயிராக மாறுது. அதே மாதிரி ஆன்டிபயோட்டிக்ஸ் எல்லாம் வந்து நம்ம ப்ரொடியூஸ் பண்ணுறோம். அதே மாதிரி நைட்ரஜனை ஃபிக்ஸ் பண்ணி ரூட்ஸுக்கு வந்து பலத்தை சேர்க்குது. ஸோ ஹெட்டிரோட்ரோஃபிக் பாக்டீரியா இந்த மாதிரியான ஹெல்ப்ஃபுல்லாம் பண்ணுது. மேபி கொஷின்ஸ் எப்படி கேட்பாங்க அப்படின்னா, இந்த ஃபங்க்ஷன்ஸ் கொடுத்துட்டு இதை பண்ணுறது ஆட்டோட்ரோஃபிக்கா ஹெட்டிரோட்ரோஃபிக்கான்னு கொஷின் கேட்பாங்க. இன்னொரு விஷயத்தை சார்ந்து அதுக்குள்ளே ரியாக்ஷனை ஏற்படுத்தினாலே அது ஹெட்டிரோட்ரோஃபிக் தான், மறக்காதீங்க. ஸோ சில ஹெட்டிரோட்ரோஃபிக்கால் என்ன அப்படின்னா நமக்கு கெடுதலும் இருக்குது. பிகாஸ் நம்ம மேலே அந்த பாக்டீரியா இருந்தால் நமக்கு வந்து ஒரு டேமேஜ் கண்டிப்பாக காஸ் பண்ணும். ஃபார் எக்ஸாம்பிள் காலரா, நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், விப்ரோ காலரே, அப்புறம் வந்து டைஃபாய்ட், சால்மோனெல்லா டைஃபி, டெட்டனஸ், டெட்டனை, சிட்ரஸ் கேன்கர் அப்படின்னா எலுமிச்சை பழத்துலலாம் பார்த்தீங்கன்னா அங்கங்கே பிளாக் ஸ்பாட்ஸ் இருக்கும். ஸோ இது எல்லாமே பாக்டீரியாவால் தான் ஏற்படுது. ஸோ ஹெட்டிரோட்ரோஃபிக் பாக்டீரியாவால் நல்லதும் இருக்குது, நமக்கு கெட்டதும் இருக்குது. இட் ஆல் பேஸ்ட் ஆன் த பாக்டீரியா. ஸோ எஸ், இதுவரையும் நம்ம கம்ப்ளீட்டாக பாக்டீரியாவோட டைப்ஸ் பற்றி பார்த்துட்டோம். அரக்கே பாக்டீரியே யூ பாக்டீரியா அப்படின்னு பிரித்தோம். அந்த அரக்கே பாக்டீரியா பற்றி எல்லா டீட்டெயில்ஸும் பார்த்துட்டோம். பிகாஸ் இட்ஸ் நாட் அ ட்ரூலி டெவலப்ட். யூ பாக்டீரியா வந்து பார்க்கும்போது அதில் மொத்தம் 3 டைப்பை நான் வந்து பிரித்தோம். ஸோ எஸ், யூ பாக்டீரியா பார்க்கும்போது அதில் 3 டைப்பாக பிரித்தோம். ஃபஸ்ட்டு ஃபோட்டோசிந்தட்டிக் யூ பாக்டீரியே, அதே மாதிரி கீமோசிந்தட்டிக் யூ பாக்டீரியா, அதே மாதிரி ஹெட்டிரோசிந்தட்டிக் யூ பாக்டீரியா. ஸோ இந்த டிவிஷன் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஹெட்டிரோட்ரோஃபிக் மட்டும்தான் மற்றவங்களை சார்ந்து வாழும். மீதி ரெண்டுமே பார்த்தோன்னா ஆட்டோட்ரோஃபிக். ஃபோட்டோசிந்தட்டிக்கும் கீமோசிந்தட்டிக்கும் ஆட்டோட்ரோஃபிக்காக தனக்கு தானே வாழ்ந்துக்கும். ஸோ எஸ், இதோட நம்ம பாக்டீரியாவோட டைப்ஸ் முடியுது. ஸோ நம்ம இப்போ பார்க்க போகிறது பாக்டீரியாவோட ரீப்ரொடக்ஷன். இதை நம்ம நிறைய டைம் பார்த்துட்டோம், ஜஸ்ட் நோ. ஸோ பாக்டீரியாவோட ரீப்ரொடக்ஷன் பார்த்தோன்னா இது நார்மல் டைமில் ஃபிஷனாக ரீப்ரொடியூஸ் பண்ணும். அதுவே அன்ஃபேவரபிள் டைமாக இருந்தால் ஸ்போர்ஸ் மூலயமா ப்ரொடியூஸ் பண்ணும். இதுவே செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன், இது ரெண்டுமே வந்து ஏசெக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன். இது ஒன்று தான் செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷனில் டிஎன்ஏவை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணும். ஸோ ரீப்ரொடக்ஷனில் மொத்தம் 2 டைப் இருக்குது. ஃபஸ்ட்டு ஒன் ஏசெக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன், இன்னொன்று செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன். ஏசெக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன்னா த்ரூ ஃபிஷன் ப்ரொடக்ஷன், இன்னொன்று ஸ்போர் ப்ரொடக்ஷன். இதுவே செக்ஷுவல் ப்ரொடக்ஷன் அப்படின்னா த்ரூ டிஎன்ஏ ட்ரான்ஸ்ஃபர். ஸோ இந்த கிளாஸிஃபிகேஷன் எழுதி வச்சுக்கோங்க உங்கள் புக்கில். ஸோ ஏசெக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன் வந்து எப்படி அப்படின்னா த்ரூ த ஃபிஷன் ப்ரொடக்ஷனாக இதுதான். ஒரு சிங்கிள் பாக்டீரியா இருக்கும். அந்த பாக்டீரியா தன்னோட டிஎன்ஏவை ரெப்ளிகேட் பண்ணி 2ஆக பிரித்து 2 பாக்டீரியா மாற்றிட்டு போயிட்டே இருக்கும். இதுவே ஸ்போர் அப்படின்னா அந்த பாக்டீரியாவை சுற்றி ஒரு ஜெலாட்டின் மெட்டீரியல் மாதிரி உருவாக்கிக்கும். இது ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகி அங்கே போய் உற்பத்தி பண்ணும். இது ஸ்போர். டிஎன்ஏ ட்ரான்ஸ்ஃபர் அப்படின்னா நார்மல், தன்னோட பாக்டீரியா ஒரு டிஎன்ஏ ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி இன்னொன்றுக்கிட்ட வந்து இம்பைப் பண்ணும். ஸோ ஏசெக்ஷுவல் மெத்தடில் 2 மெத்தட், செக்ஷுவலில் சிங்கிள் மெத்தடில் பாக்டீரியா ரீப்ரொடியூஸ் பண்ணுது. ஸோ எஸ், இதுவரையும் திங்ஸ் எல்லாமே கிளியராக இருக்கும். கடைசியாக நம்ம முடிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன கான்செப்ட் பார்க்க போகிறோம். இந்த கான்செப்ட் வந்து மைக்கோபிளாஸ்மா. ஸோ வாட் இஸ் மைக்கோபிளாஸ்மா அப்படின்னா என்னென்னா, மைக்கோபிளாஸ்மா வந்து இட் கம்ப்ளீட்லி லேக் த செல் வால். ஸோ பாக்டீரியாவுக்கும் மைக்கோபிளாஸ்மாக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னா, பாக்டீரியாவில் செல் வால் இருக்கும், ஆனால் மைக்கோபிளாஸ்மாவில் செல் வால் சுத்தமாக இருக்காது. ஸோ கைஸ், டோன்ட் ஃபர்கெட், இது ரொம்ப முக்கியமான கான்செப்ட். ஸோ கொஷின்ஸில் கேட்கும் போது மைக்கோபிளாஸ்மாவோட 4 கேரக்டரிஸ்டிக்ஸ் கொடுத்துருவாங்க. அதில் தப்பானது எதுன்னு கண்டுபிடிங்க, இல்லைனா வந்து சூஸ் த ரைட் ஒன் அப்படின்னு சொன்னாங்கன்னா, ஃபஸ்ட்டு நீங்கள் ஞாபகம் வச்சுக்க வேண்டியது மைக்கோபிளாஸ்மாக்கு செல் வால் கிடையாது, லேக் ஆஃப் செல் வால். அதுக்கப்புறம் விட்ஸ் அ ஸ்மாலஸ்ட் லிவிங் செல் நோன். இருக்கிறதுல இது ரொம்ப சின்ன இதுக்கு பாருங்கள், செல்வாலுக்கு பதிலாக லிப்போப்ரோட்டீன் மெம்பரேன் இருக்குது. ஸோ இட் கேன் சர்வைவ் வித்தவுட் ஆக்சிஜன் எல்லாமே இதால் சர்வைவ் ஆக முடியும். ஸோ மெனி மைக்ரோபிளாஸ்மா இஸ் பேத்தோஜெனிக் இன் அனிமல்ஸ். ஸோ அந்த பிளான்ஸ் அண்ட் அனிமல்ஸை பார்த்தோன்னா பேத்தோஜெனிக்காக ஒரு பேராசைட்டாக வந்து ஒட்டிட்டு வாழும் இது. அது மட்டும் இல்லாமல் நிறைய பேருக்கு வந்து கெடுதலும் உருவாக்கும். ஸோ மைக்ரோபிளாஸ்மா பற்றி 4 பாயிண்ட் இது தான். இட் லேக் செல் வால், இட்ஸ் அ ஸ்மாலஸ்ட் லிவிங் செல், இட் கேன் சர்வைவ் வித்தவுட் ஆக்சிஜன் இல்லாமல் வாழும். ஸோ நிறைய அனிமல்ஸ் அண்ட் பிளான்ஸ்க்கு பேத்தோஜனாகவும் வந்து இருந்திருக்கு, நோய் தொற்று காரணமாகவும் வந்து மைக்கோபிளாஸ்மா இருக்குது. ஸோ இதுதான். ஸோ கைஸ், இதோட நம்ம கிளாஸ் முடியுது. ஸோ ஸ்டே ஃபோக்கஸ் அண்ட் நெவர் கிவ் அப். ஸோ அண்ட் ஆல்சோ கீப் லேர்னிங் அண்ட் கீப் ஷேரிங் இட் வித் யுவர் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் ஐக்கான் கிளிக் பண்ணுங்கள். ஸோ யூ வில் கெட் அன் இன்ஸ்டன்ட் நோட்டிஃபிகேஷன். ஸோ எந்த ஒரு ஸ்டாப்பும் இல்லாமல் நீங்கள் படிப்பீங்க. ஸோ தேங்க்யூ ஸோ மச். நெக்ஸ்ட் கிளாஸ் தான் நெக்ஸ்ட் கிங்டமும் நம்ம கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணுவோம். ஏதாவது டவுட் இருந்தால் யூ கேன் போஸ்ட் இட் இன் கமெண்ட் செக்ஷன். ஸோ தேங்க்யூ கைஸ்.
See you in our next video.